ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஸோ தங்களால் முடிஞ்ச அளவு எங்கெங்கெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் சாம்பியன் சைடு அப்படிங்கிறத ஸ்கவுட்டிங்லேயே ஆகட்டும், ட்ரேடிங் விண்டோஸ்லேயே ஆகட்டும், ஆக்ஷன் டேபிள்ஸ் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சாம்பியன் சைடு. ஏன் அப்படிங்கிறத ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஜிடியிலேருந்து மும்பை இந்தியன்ஸ். ட்ரேட் பண்ணது மட்டும் இல்லை, கேப்டன்சி கை மாறி இருக்கு. ரோஹித் சர்மா கையிலேருந்து ஹர்திக் பாண்டியா கையில் போயிருக்கு. கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா கையில் போயிருக்குன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கேப்டன்சி பொறுத்தவரை தானால ஒரு டீம் உங்கள்கிட்ட நம்பி தரணும், நீங்களா கேட்டு வாங்கக்கூடாதுல்ல, அது ஒரு பொறுப்பு தானே. ஆனால் இவர் கேட்டு வாங்கியிருக்காரு. ஸோ கேப்டன்சி மெட்டீரியல் ஆப்வியஸ்லி ஒரு சீசன் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு, இன்னொரு சீசன் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. ஸோ கேப்டன்சி அவர் கேட்டதில் தப்பு கிடையாது. ஆனால் ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பும் அவர் தான் கேப்டன்சி பண்ணுற போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வருஷம் மேபி ரோஹித் சர்மா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கையில் மாறிக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மினி ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் கையில் இருந்து வெறும் 17 கோடி தாங்க. இதை வச்சு 8 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும், அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ். ஸோ அதை எவ்வளோ பக்காவாக ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ பக்காவாக ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். கிட்டத்தட்ட இருக்கிற கம்மி பணத்தை வச்சு எந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி தூக்கலாம் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போனாங்க. கரெக்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுவும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிச்சு. ஸோ பவுலிங் தான் இப்போதைக்கு வீக்காக இருக்குது. ஸோ பும்ரா மத்வால் இருக்காங்க, பட் இருந்தாலும் பேக்கண்ட் ஆஃப் இருக்காரு, இருந்தாலும் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. ஸோ பவுலிங் அட்டாக் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணணும், அதான் கரெக்டாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. இருக்கிற 17 கோடி வச்சு 10 கோடிக்குள்ள 2 வேர்ல்டு கப் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸை தூக்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். தில்ஷன் மதுசங்கர், ஜெரால்டு கோல்சி 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை 10 கோடிக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே ஆர்சிபி ஆக்ஷன் டேபிள்லேருந்து தவறிச்சு 11 கோடி வரைக்கும் போனாங்க. அல்ஜாரி ஜோசப் மட்டுமே இவங்க 10 கோடிக்குள்ள 2 பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. அது 2மே ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜெரால்டு கோல்சியை பொறுத்தவரை சிஎஸ்கே ஆடுவார்னு எதிர்பார்த்தோம். ஸோ 4.8 crores வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே. அதுக்கு மேலே எம்ஐ வர்ற மாதிரி தெரியல. ஸோ எம்ஐ எடுத்திருக்காங்க ஜெரால்டு கோல்சியை. ஜிஎஸ்கேல விளையாடுன்னு இருக்காரு ஜோபன் சூப்பர் கிங்ஸில் SA20. ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் பார்த்துருப்பாரு, போவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் தூக்கியிருக்காங்க. தில்ஷன் மதுசங்கா எடுத்திருக்காங்க 5 crores. இந்த 2 சீமர்ஸ் இல்லாமல் நுவான் துஷாரா இன்னொரு ஸ்ரீலங்கன் சீமர் ரீசெண்ட் டைம்ஸில் அபுதாபி T10 கலக்கி போட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரியான ஒரு ரன்-அப் ஆக்ஷன் காமிக்கிறாரு. பத்திரானாவும் மலிங்கா மாதிரியான ஒரு ரன்-அப் ஆக்ஷன் வச்சிருக்காரு. நுவான் துஷாரா இவரும் மலிங்கா மாதிரியான ஒரு ரன்-அப் ஆக்ஷன் வச்சிருக்காரு. ஸோ மலிங்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்க ஒரு பவுலிங் கோச். ஸோ கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு நுவான் துஷாரா. ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு தெரிஞ்சு 11 சான்சஸ் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் நுவான் துஷாரா எந்த அளவுக்கு யூஸ் ஆகிறாருன்னு. இந்த 3 பிக்லேயே மும்பையோட IPL ஆக்ஷன் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேக்கப் தேடுற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் முகமது நபி 1.5 கோடியில் எடுத்தாங்க பேஸ் ப்ரைஸில். ஸோ அதுவுமே ஒரு நல்ல பிக் தான். ஆனால் 11 சான்சஸ் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. இதுவரை எடுத்த 4 பிளேயர்ஸுமே ஓவர்சீஸ் சர்க்கியூட் தான். ஸோ இந்தியன் சர்க்கியூட் டொமஸ்டிக் சர்க்கியூட்குள்ளே வரும்போது ஸ்ரேயஸ் கோபால் மாதிரியான ஒரு ஸ்பின்னரை 20 லட்சத்துக்கு தூக்கியிருக்காங்க. அது பேஸ் ப்ரைஸில். ஏன் மற்ற டீம்ஸ் போகலாம் தெரியல. லெக் ஸ்பின்னர். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை எப்பயுமே ஒரு லெக் ஸ்பின்னர் கூட வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபால் இல்லாமல் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் நமந்தீர், அங்குஷ் கன்போஜ், சிவாலிக் சர்மா மாதிரியான பிளேயர்ஸை 20 lakhs பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் மும்பை இந்தியன்ஸோட ஆக்ஷனை பொறுத்தவரை அவங்களுக்கு தேவையானது கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா பிளேயிங் 11 என்ன, ஹர்திக் பாண்டியா 2021 மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஜிடியில் டாப் ஆஃப் த ஆர்டரில் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லேயுமே டாப் ஆஃப் த ஆர்டரில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்கே மும்பை இந்தியன்ஸில் மேல் ஆடுவாரா இல்லை ஆல்ரவுண்டராக கீழே இந்த ஃபினிஷர் ரோல் மாதிரியே பண்ணுவாரா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். இப்போ எப்படி டாப் ஆஃப் த ஆர்டர் தான் ஆடுவார் அவர், அப்படி ஹர்திக் பாண்டியா டாப் ஆர்டர் தான் ஆடுவார் அப்படின்னா திலக் ஸ்கையோட நிலமெல்லாம் என்ன ஆகுது? ஸோ அவங்களோட பிளேஸும் கொஸ்டின் மார்க்கில் இருந்தது. இனிமேலும் ஹர்திக் பாண்டியா அந்த ஃபினிஷர் ரோலுக்கு போக மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா இந்தியன் டீம்லேயே அவர் டாப் ஆர்டர் தான் ஆடுறாரு, நம்பர் 3, 4 தான் ஆடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே தான் ஆடுவார். வேணா இது ஒரு சான்சஸ் இருக்குது. அவர் மேலே போயிட்டு திலக் அவர் கீழே இறங்கிட்டு, இல்லைனா திலக் 1 down அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அதுக்கடுத்து ஸ்கை இந்த லைன் அப்பில் வேணா வரலாம். இது வேணா ஒரு சான்சஸ் இருக்குது. என்னோட மும்பை இந்தியன்ஸோட 11 பொறுத்தவரை ரோஹித் அண்ட் இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 திலக் வர்மார், நம்பர் 4 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 5 ஸ்கை, நம்பர் 6 டிம் டேவிட், நம்பர் 7 ரொமாரோ ஷெஃபர்ட், நம்பர் 8 கோய்ஜி இல்லைனா ஜேசன் பேக்கண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி கொண்டு போவாங்க. நம்பர் 9 பியூஷ் சாவ்லா, நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 நுவான் துஷாரா இல்லைனா தில்ஷன் மதுசங்கா. எனக்கு தெரிஞ்சு நுவான் துஷாரோட போவாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பொறுத்தவரை ரொம்பவே கண்ணான ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனால் பிளேயர்ஸோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்டு லைன் அப்பை பொறுத்தவரை சீசன் ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும் லைன் அப் எப்படி அமைய போகுது அப்படின்னு. ஸோ பார்ப்போம். நியூ பேர் மார்க் போச்சர் வித் ஹர்திக் பாண்டியா. ஐ திங்க் பிளே ஆஃப் போயிடுவாங்க கண்டிப்பாக. இந்த ஃபைனல்ஸ் ட்ராஃபி அடிப்பாங்களா, கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.